வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 10,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. எண் வந்து 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா P இன்ட்டு R/100 ஹோல் பவர் 2 இன்ட்டு 3 + R/100. இதன் மூலமாக நம்ம அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ P என்ன, 10,000 இன்ட்டு R வந்து எத்தனை, 15%/100 ஹோல் பவர் 2. 3 + R வந்து எத்தனை, 15/100. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, 3 5 15, 25 100. அதே மாதிரி இங்கேயே அடிக்கலாம். அப்போ 10,000 இங்கே 3 ஸ்கொயர் 2 தடவை போடணுமா, கீழே அதே மாதிரி 20 2 தடவை போடணும். அதே மாதிரி இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 20 × 3 60ன்னு ஆகும். 60 + 3 63/20. இப்போ என்ன ஆகும், இது அடிக்கலாமா, 2 0க்கு 2 0 அடி போயிடும். அப்புறம் 1 2 50 100, திரும்ப 1 2 25 2 50. ஸோ அப்போ மிச்சம் என்னெல்லாம் இருக்குது, இங்கேயே அடிக்கலாம். 5 25, இங்கே 4 5 20. ஸோ அப்போ மேலே என்னெல்லாம் இருக்குது, 5 3 9 இன்ட்டு 63/4ன்னு இருக்குது. அப்போது இப்போ 5 9 மல்டிப்ளை பண்ணால் 45ன்னு கிடைக்குமா, இன்ட்டு 63/4. அப்போ இப்போ இதை அடிக்கலாமா, 11 4 44, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 2 5ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 63 1125ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 7 8 0 7. அப்போ 70, 2 ஸ்தானம் வேறு தள்ளி புள்ளிக்கணும். 708.75ன்னு கிடைக்குமா. இதுதான் அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.